என்ன செஞ்சாலும் பிடிக்கலைங்கிறான். சோறாக்குறது பிடிக்கலையா, குழம்பு வைக்கிறது பிடிக்கலையா, ரசம் வைக்கிறது பிடிக்கலையா, தினைக்கும் குழம்புலே தானே சண்டை வருது. ஆமாப்பா, ஆமா, தினமும் குழம்புல தான் சண்டை. பரிகாரம் செய்ய வேண்டியிருக்குமா? என்ன பரிகாரம் சாமி செய்யணும்? வீட்டுல காசு இருக்கா? இருக்கு சாமி. எவ்வளவு இருக்கு? ஒரு 10,000 வச்சிருக்கேன். நான் ஒண்ணு 100 ஆக்குவேன். அப்ப 20,000 இருக்கு சாமி. களவாணி சிரிக்க கொண்டு வா. அன்னைக்கு பிடிச்சேன் பக்கத்து வீட்டு கருப்பாகி 6 மாசம் கற்பிணி ரோட்ல நெல்லு காய போட்டு இருந்துச்சு. சரி, இந்த பெரிய சாமிட்ட ஆடு குடுக்குன்னு போய் நெல்ல தின்னு உரிச்சு. ஐயே, நெல்லு தின்னு ஆட்டு என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செய்யணும்? சூன்னு வரட்டணும், புடிச்சு கொண்டே கட்டணும். அதை விட்டு கருப்பாய் ஒரு கட்டை எடுத்து காலை உடைச்சு குடிச்சு. அப்புறம் இதை கேள்விப்பட்ட பெரிய சாமி கோவத்துல வந்தவன் கருப்பாய் வயித்துல எட்டி உதஞ்சிட்டான். ஐயோ, 6 மாசம் கருப்பா கலைஞ்சு போச்சு. என்ன செய்ய? யார் கொடுக்க முடியும்? நான் கொடுக்க முடியுமா? இவன் தான் கொடுக்க முடியும். பஞ்சாயத்து நம்ம கிட்ட வந்துருச்சு. கூப்பிட்டே கருப்பாய், நீ என்ன செய்யற? இந்த ஆட்டை புடிச்சு கொண்டு உன் வீட்டுல வச்சு 6 மாசம் ஆனாலும் சரி, ஆட்டு காலை குணமாக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதே மாதிரி பெரியசாமி கூப்பிட்டேன். எவ்வளோ பெரியசாமி, 6 மாசம் கருப்பா கலைஞ்சு வச்சு, இந்த புள்ளைய கூட்டி கொண்டு 6 மாசமாக்கி கொண்டாந்து விட வேண்டியது உன் பொறுப்பு. அப்படி தீர்ப்பு சொல்லிட்டு திரும்பி பாக்குறேன், நான் வந்த வண்டி தீப்பிடிச்சு எரியுது. அவன் வாய பாரு. ஒரு ஆப்பு 2 ஆப்பாயில் பெப்பர் தூக்கல. இது என்ன ஒயின் சாப்பா? நம்ம வீடுடா. வீடா? ஆமா, நம்ம வீடா? நம்ம வீடுதான். உன் புருஷனுக்கு தெரியுமா நீங்க வந்தது? அறுக்க தெரியாதவனுக்கு 52 அருவாமனையா? அருவாமனையா? ஆமா. என்னடா ஒப்பம் கொடுத்த சீதனம் இடத்தெல்லாம் பேசுறியாடி? ஆமாடா, அந்த அருவாமனையும் ஒழுங்கி போச்சு, நீயும் ஒழுங்கி போயிட்டடா. என்ன